எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 17:7 சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்குதாமா? 50-50. எப்படி இருக்குது? 50-50. பிஸ்கட் எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? 50-50 பிஸ்கட் தெரியுமா தெரியாதுங்களா? சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப அந்த 50-50 பிஸ்கட்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா? உப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? உப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னா 50-50. அதுலயே வசனம் சொல்லுது, கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறத காட்டிலும் கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப எந்த காரியம் பண்ணினாலும் ஆண்டவரை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் வசனம் சொல்லுது. அப்ப உன் நம்பிக்கை யார் இருக்கணும்? நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. அப்ப நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் விரும்புகிற காரியம். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல் நான் மாத்திரம் உங்க நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த பதிலை பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, அதுல 2 காரியம் சொல்லுது. கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன், அதாவது 17வது அதிகாரம் 5-8 வசனம், அதாவது எரேமியா 17:5-8 வசனங்கள் சொல்லுது. 2 வகையான மனுஷரை ஆண்டவர் காமிக்கிறார். எத்தனை வகையான மனுஷரை காமிக்கிறாரு? 2 வகையான மனுஷனை காமிக்கிறார். ஒரு மனுஷன் யாருன்னா, கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன். 2வது மனுஷன் யாருன்னா, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். அதான் 50-50. 50-50 பிஸ்கட் பிடிக்குமா பிடிக்காதுங்களா? ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எப்படி பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அந்த 50-50 பிஸ்கட் எப்படி இருக்கிறது? சாத்தான் என்ன பண்றான்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அப்ப பாருங்க, அப்ப அந்த கர்த்தரை மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், ஆண்டவரையும் நம்புவங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரு கிட்ட போவேன்? மனுஷரையும் நான் நம்புவேன். எப்படி? ஆண்டவரையும் நான் நம்புவேன். ஒரு பிரச்சனை வரும்பொழுது யாரை நம்புவேன்? மனுஷரையும் நான் நம்புவேன். இதுதான் 50-50. 50னா இனிப்பு இருக்கும், உப்பு இருக்கும் இல்லையா? உப்பு இனிப்பு 2மே இருக்கும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ 50-50யா இருக்காத, ஒரே மனுஷனா இரு, கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை உள்ளவனா இரு. அப்போ அந்த வசனத்தை சொல்லுது, 5-8 வரையும் சொல்லுது. அதுல 2 காரியம் சொல்லுது. ஒண்ணு, கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன். சொல்லுங்க, யாரை விட்டு விலகுகிற மனுஷன்? கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன். 2வது மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். எரேமியா 17வது அதிகாரம் 5-6 சொல்லுது பாருங்களேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது கர்த்தரை விட்டு விலகி போயிடுறது. சரிங்களா? எப்பயுமே ஆண்டவர்கள் இருந்தோம்னா ஆசீர்வாதமாவே இருக்கணும். போராட்டம் வந்தா நமக்கு ஏத்துக்க முடியாது, கஷ்டம் வந்தா ஏத்துக்க முடியாது, ஒரு அவமானம் வந்தா ஏத்துக்க முடியாது. எப்பயுமே ஆசீர்வாதமாவே இருக்கணும், பிளஸ்ஸிங்காவே இருக்கணும். நம்ம விரும்புறது எல்லாமே வரணும். நம்ம விரும்பாதது, அதாவது நம்ம விரும்பாததெல்லாம் வரக்கூடாது, விரும்புனது மாத்திரம் வரணும். அதான் வசனம் சொல்லுது, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இப்படி ஒரு மனுஷன் இருக்கான். சரிங்களா? அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் பாருங்க. அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போல நன்மை வருகிறதை காணாமல் போவான். வனாந்தரத்தில் உஷ்ணம் காஞ்சு போன செடியை போல இருப்பான். அதாவது நன்மையே வராது. யாருக்கு வராது? புயபலமாக்கி கொண்ட மனுஷன். மாம்சமானதை அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆனா மாம்சம், அதாவது ஆண்டவர் எங்க போனாலும் என்ன பண்ணுவா? ஆண்டவர் இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றது? அவங்க எல்லாமே மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, நீ கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. நம்ம நம்பிக்கையெல்லாம் யாரு மேல இருக்குது? மாம்சமான மக்கள். அதான் யோபு 33வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது, ஒரு விசை சொன்ன காரியத்தை 2ஆம் விசை திருத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு டைம் சொல்லிட்டுனா என்ன பண்ணுமாரு? இன்னொரு டைம் திருத்த மாட்டார். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள், வீடு கட்டுறாங்க இல்லைங்களா? வீடு கட்டுறாங்களா இல்லையா? மண்டையாட்டுங்க, ஆமான இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னு இப்படி ஆட்டுங்க. வீடு கட்டுறாங்க தானே? வீடு கட்டுற அந்த இன்ஜினியர், சரிங்களா, வீடு கட்டிட்டு அவங்க இந்த ஸ்டைல் நல்லா இல்ல,
அது என்ன பண்ணலாம், இந்த ஸ்டைல் நல்லா இல்ல, இப்படி வாசல் வைக்க வேண்டாம், அது இப்படி வாசல் வைக்கலாம், அல்லது இப்படி ஒரு டிசைன் பண்ணிருக்க, இந்த டிசைன் வேண்டாம், இந்த டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஒரு டைம் கட்டுனதை அதை கட்டிட்டு இன்னொரு டைம் இடிச்சு கட்டுவான். ஆமாவா இல்லைங்களா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, யோபு 33:14 சொல்லுது, ஒரு விசை சொன்ன வார்த்தை. ஆண்டவர் ஒரு டைம் உங்களை பார்த்து சொல்லிட்டாரா? ஆபிரகாமுக்கு பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, உனக்கும் உன் மனைவிக்கும் நான் என்ன பண்ணுவேன், குழந்தையை தருவேன். உனக்கும் உன் மனைவிக்கும் குழந்தையை தருவேன். ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஆனா ஆகாரும் வேலைக்காரிக்கு தான் குழந்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்ல கிடையாது. ஆபிரகாமே, உனக்கும் உன் மனைவியாகிய சாராளுக்கும் நான் குழந்தையை தருவேன். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைய ஆகார் மூலியமா குழந்தை என்ன பண்ணுச்சு, வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விசை சொன்ன காரியத்தை இரண்டாம் விசை திருத்த மாட்டார். ஆனா நம்ம அப்படி கிடையாது, உலகம் அப்படி கிடையாது, மனுஷர்கள் அப்படி கிடையாது. ஆனா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவர் ஒரு விஷயம் சொன்ன காரியத்தை செகண்ட் திருத்தவே மாட்டார். ஏன் அப்படின்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு. உன் மாம்சத்தை புயபலமா மாத்தாத. மாம்ச சிந்தை என்னது, மரணம். மாம்சத்தில் எடுக்கிற முடிவு கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். மாம்சத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம முடிவெடுக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில என்னவா இருக்கணும், மையமா இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எது செஞ்சாலும் ஆண்டவர் தான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது, ஆண்டவரும் வேணும், சால்ட் பிஸ்கெட்டும் வேணும், இனிப்பு பிஸ்கெட்டும் வேணும். புரியுதா, புரியலீங்களா? அதுதான் 50-50 பிஸ்கெட். அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரிங்களா? சரி, அப்ப பாருங்க, அப்ப வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஏன் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்னா, மனுஷர் மூலியமா நன்மை வரும் என்று எதிர்பார்த்து இருப்பான். இல்லைங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் மனுஷர்கள் மூலியமா என்ன வரும், ஏதாவது நன்மை வந்துராதா, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் சொந்தக்காரங்க ரத்த பந்தம் இருக்குது, இவங்களால ஏதாவது நன்மை கிடைச்சிடாதா, நீ யார நினைச்சிட்டு இருக்கிறியோ அவங்க நிமித்தமா செக்கு தான் ஆண்டவர் வைப்பார். சரிங்களா? நீங்க மனுஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அந்த மனுஷர் அவங்க நிமித்தமா தான் உங்களுக்கு என்ன வரும், செக்கே ஆண்டவர் வைப்பார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் எதுக்காக விடுவித்தார்? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எதுக்காக விடுவித்தார் அப்படின்னா, ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்று விடுவித்தார். ஆண்டவர் எதுக்கு ஜனங்களை விடுவித்தாரு? பார்வோனுடைய எகிப்திலிருந்து எதுக்கு விடுவித்தார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எனக்காக ஆராதனை செய்வார்கள் என்று எகிப்திலிருந்து விடுவித்தார். ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆராதனை செய்யல. மோசே மேல போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜனங்களுக்காக போய் உட்கார்ந்து 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு கீழே வரும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? பொன் கன்று குட்டியை செய்தார்கள். அப்ப இவங்களுக்கு எப்படின்னா, இவங்களை நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் வேணும்? ஆனா இவங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்ல. ஒரு பொண்ணு எல்லாரும் என்ன பண்ணாங்க, நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து குடிச்சு ஒரு பெரிய கன்று குட்டியை செஞ்சு இது எங்களை என்ன பண்ணும், நடத்தட்டும். அப்போ இந்த கர்த்தருக்கு விரோதமான காரியம் தான். இதே போல மாறாங்கிற ஒரு இடம் வந்த உடனே தேவனை நம்பல. மாறானா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மாறானா கசப்பு. சொல்லுங்க, மாறானா நீ ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது நிறைய கசப்பான அனுபவங்கள் வரும், நிறைய போராட்டங்களான அனுபவம் வரும், எல்லாராலும் கசந்து கொள்ளப்படுவீர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீ கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷனா இருக்கணும். எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும்? கர்த்தரையே நம்பணும். ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரை தூசித்துறது. சபையா இருக்கட்டும், சபைகளுக்கு ஒரு ஆத்மாவா இருக்கட்டும், ஒரு கசப்பான அனுபவம் வருதா, அல்லது ஊழியக்காரங்களோட கசப்பான அனுபவம் வருதா, உடனே அந்த சபையை விட்டு வேற சபைக்கு போயிடுறது. அந்த ஆத்மாவோட கசப்பான ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா உடனே பேசுறது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், இன்றைய தினத்துல மாற வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? மாறணும். ஒரே ஒரு மனுஷனை காமிச்சு தரேன். அவங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க படிக்கலாங்களா? தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 3வது அதிகாரம்
17வது வசனம் 18வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, இந்த பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாருங்க, நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய சிலையை வணங்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணணும்? தாழ விழுந்து என்ன பண்ணணும்? இத பணிந்து கொள்ளணும். அப்ப அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகு என்பவர்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறாங்க? கர்த்தர் ஒரு ராஜாவே சொல்லிட்டாரு. என்ன பண்றாரு ராஜா? என்ன சொல்றாரு? இந்த பொற்சிலையை வணங்கு, இல்லைன்னா இங்க எரிகிற அக்னி சூளைகளை நான் என்ன பண்ணிடுவேன்? எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள போட்டுருவேன், அக்னியில் வந்து சாகுங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகு என்பவர்கள் தங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் யாரு மேல இருக்குது? ஆண்டவர் மேல மாத்திரம் தான் நம்பிக்கையா இருக்குது. என்ன வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த சிலை வழிபாட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். எப்படிப்பட்ட வழிபாட்டுக்குள்ள போக மாட்டேன்? சிலைக்குள்ள நான் அந்த வழிபாட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். ராஜா, இது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. என் ஆண்டவர், நான் நம்புற ஆண்டவர் என்னை விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, நான் இந்த சிலையை வணங்க மாட்டேன். எத்தனை பேர்னாலும் இந்த காலத்துல சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? வேலைக்காக என்ன பண்றோம்? ரெக்கமெண்டு. வேலைக்காக ரெக்கமெண்டு. வேலைக்காக என்ன பண்றோம்? நம்ம தெய்வத்தையே இல்லைங்கிறது நம்ம வேற தெய்வம் கூட சொல்லிக்கிறோம் இல்லையா? வேலைக்காக எவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வேலையில சொல்றாரு, சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகு கர்த்தரிடத்துல எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்தாங்க. அவங்க ஆண்டவர் தான், ஆண்டவர் என்னை தப்பு விச்சாலும் பரவாயில்ல, தப்பு விக்காம நான் செத்தாலும் பரவாயில்ல, யாரை கும்பிட மாட்டேன், இந்த பொற்சிலையை வணங்க மாட்டான். ராஜாவே, இது உமக்கு தெரிந்திருக்க கடை. இவன் கட்டளை போடுற ராஜாவுக்கு. ராஜா போட்டாரு கட்டளை. என்ன கட்டளை அப்படின்னா, இந்த பொற்சிலையை வணங்கணும், இந்த பொற்சிலையை வணங்கணுங்கிற ராஜா கட்டளை போட்டாரு. ஆனா சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகு என்ன பண்றாங்கன்னா, ராஜாவுக்கு கட்டளை போடுற. ராஜாவே, எங்க நான் உண்மையா ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன்? இந்த சிலைய வணங்க மாட்டேன். இது உமக்கு தெரியுது. நம்மனால அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் ஏன் அவங்களுடைய இவங்க ஏன் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க? ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா வைராக்கியமும் உனக்குள்ள வரும். எப்படி வரும்? வைராக்கியம் வரும். ஆண்டவருக்காக எதாவது சாதிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கணும், ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு செவி கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டா, நம்மளோடு இருக்கிறவர் யாரு? பெரியவரா இருக்கிறார். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. நம்மளோடு இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, ராஜா சொன்னது தானியேல் 3:29 சொல்றாரு, சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ தேவனுக்கு விரோதமான தூஷணமான வார்த்தை எந்த சனத்தானும் ஜாதியானும் எந்த பாசைக்காரனாகவும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்றான். கர்த்தர் உங்களுக்கு நம்மோட வாழ்க்கையில விரும்புவது. சரிங்களா? இப்ப ஆண்டவர் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து கேக்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஆண்டவர் நம்பிக்கையா இருந்து வைராக்கியமா இருந்தது நிமித்தமாக அக்னி சூளைக்குள்ள போட்டாங்க. அக்னிக்குள்ள சூளைக்குள்ள போடும் பொழுது ராஜா பாக்குறார், நம்ம தூக்கி போட்டது எத்தனை பேரு? 3 பேர் உள்ள போட்டோம். ஆனா உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4வது ஆள் யாரு தெரியுங்களா? நம்ம அப்பா. யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க வர்றாரு? அக்னிக்குள்ள உலாவிட்டு இருக்கிறாரு. அக்னிக்குள்ள உலாவிட்டு இருக்கிறத ராஜா கண்ட போது, நம்ம போட்டது எத்தனை பேரு? 3 பேர் உள்ள போட்டோம். ஆனா உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ராஜா எல்லாரும் ஆச்சரியமா தூக்கி போட்டான். பாத்தீங்களா? இவங்க 3 பேர்த்து உள்ள தூக்கி போட்டவன் அந்த ஹீட்டு அவன் மேல பட்டு கருகி செத்து போயிட்டான். உள்ள போனவனுக்கு எது ஆகல. ஏன் அப்படின்னா, யார் அவனோட இருக்கிறது? நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தீனா, எரிகிற அக்னி சூளையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மளோடு உலாவுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை எரிச்சலா இருக்கட்டுமே, எத்தனை போராட்டமா இருக்கட்டுமே, எத்தனை பேர் உன்னை நிந்திக்கட்டுமே, நீ ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற, ஆண்டவரையே வாழ்க்கையா வாழ்றீங்களா? கேவலமா பேசுறாங்களா? நீ ஆண்டவர் கும்பிட்டும் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? ஊழியத்துக்கு வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாக்கா? இப்படின்னு கவலை கண்ணீரோடு நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்றார், நீ கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு நீ வாழுவையானால் பாக்கியவானாய் இருப்பாய்.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க எப்படி இருந்தாங்க? கர்த்தரையே நம்பி இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தது நிமித்தமா அக்னிக்குள்ள போட்டாங்க. கர்த்தர் அவங்களோடு உலாவுனாரு. வெளியே வரும் பொழுது அக்னியோட பேலன்ஸ் செய்யவே இல்லை. என்ன பேலன்ஸ் செய்யல? அந்த தீ இருக்கு இல்லைங்களா, அந்த தீக்குள்ள போட்டு அந்த தீ என்ன பண்ணல, அவங்கள பெலனே செய்யாத அளவுக்கு அவர்கள் சால்வை கருகளை, தலைமுடி கருகளை, அக்னியுடைய மனம் இல்லாமல் அவங்க எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வந்தாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? கர்த்தர் மேல இருந்துச்சு. அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஒரு எக்ஸாம் வந்தா நம்ம யார நம்புறோமா? ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குதா? ஒரு டாக்டர் ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டாரு, அதையவே அந்த ரிசல்ட் ஒரு செக்அப் எடுத்துட்டோம், அந்த செக்அப் எடுத்து ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அந்த பயமே முக்காவாசி நம்மள என்ன பண்ணிடும்? அடுத்த லெவல் நோயை கொண்டு வந்துடும். இப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம், நீங்க கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருங்க. சரிங்களா? கர்த்தரையே நம்பிக்கையா இருங்க. இவங்க நம்பிக்கையா இருந்தாங்க. இந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய ஸ்டேட்மெண்ட் தானியேல் 3:29 சொல்லுது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்கு விரோதமான தூஷணமான வார்த்தை எந்த சனத்தானும், அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோனுடைய தேவனுக்கு விரோதமா யாருமே தூஷணமான வார்த்தை பேசிடக்கூடாது. எந்த பாஷைக்காரனும் பேசினானா துண்டித்து போட கடவீர்கள். அவங்க தேவனை தவிர வேற எந்த தேவனும் ரட்சிக்கப்படத்தக்க தேவனே இல்லை என்று சொன்னார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் விரும்புகிறது ப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துல நீ ஆண்டவர் மேல நம்பி வாழ்றேங்கிறத அடுத்தவன் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா, நான் ஆண்டவர் மாத்திரம் தாங்க நம்பிட்டு இருக்கிறோம், ஆண்டவரையே நம்பிக்கையா கொண்டுட்டு இருக்கிறோம். ஓகே, இத பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும்? நீங்க வாழணும், வாழ்ந்து காமிக்கணும். இந்த ராஜா பாருங்க, அவனை தூக்கி போட்ட ராஜா, அக்னிக்குள்ள போட்ட ராஜா சொல்றாரு, நான் ஆணையிடுறேன், நான் என்ன பண்றேன், எல்லா நாடுகளுக்கும் நான் என்ன பண்றேன், ஆணையிடுறேன். இவங்க தேவனை எவனா தூசிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ண, எருக்கலமாக்கி போறான், வீட்டையே கொளுத்தி இருட்டாரு. சொல்லுங்க, நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவரை நம்பிட்டு நமக்கு ஆண்டவர் உடனே செய்யலினா உடனே தூசித்துறோம். ஆனா இந்த ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? இவங்க ஆண்டவருடைய தேவன் உண்மையுள்ள தேவன், இவங்க தேவனை யாராவது தூசித்தா அந்த வீட்டை என்ன பண்ணு, எருக்கலமாக்கி போடு என்று சொல்லி ராஜாவே கைப்பட எழுதி கட்டளையிட்டார். அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு வாழ்றோம், கர்த்தரை நம்புறோம்னு சொல்லி வெளிப்புறமா நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கையே வாழ்க்கையா இருக்கணும். அதான் கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். சரிங்களா? அப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம், நீ கர்த்தரை நம்பி வாழும் பொழுது உனக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவனே அவனே சொல்லுவான், உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வசனம் சொல்லுது, கொலோசையர் 1:27 கர்த்தர் உங்களுடைய, அதாவது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புறது என்னது? அதாவது கொலோசையர் 1:27 சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை என்றால் என்ன? இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லையா, கர்த்தரை நம்புறோம், நம்பிக்கைன்னு என்ன, கர்த்தரை நம்பி வாழ்றதுன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு வசனம் சொல்லுது, கொலோசையர் 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ்துவானவரின் மகிமையின் நம்பிக்கையாக யாருக்குள்ள இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவருடைய நம்பிக்கை உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். அப்ப நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவரின் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். கொலோசியர் 1:22 சொல்லுது, நீங்கள் கேட்ட, அதாவது எப்படி ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும், எப்படி நம்பிக்கையா வாழணும். இவங்க சாட்சியா வாழ்ந்தாங்களா இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி வாழ்ந்தாங்க? ஆண்டவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? ஆண்டவரை நம்பி வாழ்ந்தாங்க, வைராக்கியமா இருந்தாங்க. இவங்க உள்ள போயிட்டு 4 பேர் உள்ள உலாவறத ராஜா பார்த்துட்டு அவன் சொல்றான், இவங்க தேவனை யாருமே தூசிக்க கூடாது, தூசணமார்த்த வாச பேசக்கூடாது, இவங்க தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வம் சொல்லி என்ன ராஜாவே சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்களா? நம்மளை பார்த்து உறவுகள் சர்டிபிகேட் கொடுக்குமா? நம்மளை பார்த்து சபைக்குள்ள பாஸ்டர் முதல்ல சர்டிபிகேட் தருவாரா? நம்ம சாட்சி எப்படி இருக்கு? சாத்ராக், மேஷாக் போல ஆண்டவருக்காக செத்தாலும் வாயில சொல்றோமே, நான் செத்தாலும் ஆண்டவருக்காக வாழுவேன். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? மனசளவுல பாதிக்கப்பட்டுறோம். செத்தாலும் ஆண்டவருக்காக சொல்றோம். ஒரு பிரச்சனை வந்தா எல்லாம் ஓடி போறவங்களா தான் இருக்கிறோம் இல்லையா? உடனே மறுதளிச்சிடறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களை சொல்றாரு, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். எப்படி வாழணும் அப்படின்னா, கொலோசியர் 1:22 கொலோசையர் 1:22 சொல்லுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தில் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல்
ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படியே உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறதுக்கு அடையாளமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்காக நம்பி எப்படி வாழ்றீங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றது என்ன அப்படின்னு கேட்டா, கொலோசியர் 1:22 சொல்லுது, நீங்க கேட்ட சுவிசேஷத்தில் உண்டாகும் நம்பிக்கை. நீங்க கேட்கறீங்களா வசனம், இந்த வசனத்தை கேட்டா இந்த வசனத்தின் பிரகாரமா கர்த்தர் எங்களோடு பேசினார் அப்படிங்கிறதுல நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். எப்படி உறுதியா இருக்கணும்? நம்பிக்கையில தான் உறுதியா இருக்கணும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ கேட்ட வசனத்துல உறுதியா இரு. ரெண்டாவது, அந்த கேட்ட வசனத்தை விட்டு விலகிடக்கூடாது. நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். சரிங்களா? அந்த வசனத்தை கேட்டு அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால், அப்ப விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், கேட்ட வசனத்துல நிலைத்திருக்கணும், அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்கணும், அசையக்கூடாது. வசனத்துல என்ன பண்ணக்கூடாது, அங்க பாதி இங்க பாதி போயிடக்கூடாது. உறுதியா இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசியிருக்கிறார், எனக்கு தான் பேசியிருக்கிறார். கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு. கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் மாத்திரம் தான் நம்பி வாழ்ற வாழ்க்கையா இருக்கணும். சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றோமா? ஆண்டவரை நம்பி வாழ்றோமா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? எபிரேயர்ல சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு விலகி போனான். பவுல் சொல்றாரு, பவுலோட ஊழியத்துல இருந்த தேமா எப்படி இருந்தார் தெரியுங்களா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் என்னை விட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டான். என்னை விட்டு உலகத்துக்குள்ளேயே ஒத்த வேஷம் தரித்தவனா போயிட்டான். அப்ப ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஒரு பாடுகள்னு வரும் பொழுது, சூழ்நிலைமை நமக்கு சாதகமா இல்லாத பொழுது, நம்ம கர்த்தரை நம்பி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைச்ச போது கூட, கர்த்தருக்காக ஒண்ணே ஒண்ணு, ஊழியத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? ஊழியத்துக்குள்ள காலை வச்சுட்டீங்களா? ஆண்டவருக்குன்னு தீர்மானம் பண்ணி நீங்க உள்ள கர்த்தர் செய்வார்னு சொல்லி கர்த்தரை நம்பி உள்ள வந்துட்டீங்களா? உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல மாத்திரம் தான் இருக்கணும். ஆண்டவருக்காக வந்த தேமா, பவுலோடு கூட உடன் ஊழியரா இருந்த தேமா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் என்னை விட்டு உலகத்துக்குள்ள போயிட்டான். அது எவ்வளவு பெரிய துக்கமான விஷயம் இல்ல? அப்ப ஆண்டவருக்குன்னு நீங்க வந்துட்டு, ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய துக்கமான விஷயம். அதுதான் வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவுண்டும் நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கும் பொழுது, அதாவது வசனம் சொல்லுது பாருங்களேன், வசனத்துல சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப கர்த்தரையே என்ன பண்ணணும்? கர்த்தரை தான் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையா கொண்டிருக்கணும். மனுஷர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, ஆஹா ஓஹோ, என்ன பிரச்சனைகளும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓஹோன்னு சொல்லி கடைசியில எல்லாம் பிரயர் பண்ணலான்னு போயிருவாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. சரிங்களா? அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் சரியா கொடுக்கணும். இதுதான் ப்ராப்ளம். சரிங்களா? இப்ப கர்த்தர் விரும்புகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க கர்த்தருக்காக உண்மையும் வைராக்கியம் உத்தமமா வாழ்ந்தாங்க. கர்த்தர் மாத்திரம் நம்பி இருந்தாங்க. கர்த்தர் அவங்களோடு உலாவினார். வெளியே வரும் பொழுது அக்னி பேலன்ஸ் செய்யல, அப்பேற்பட்ட தீயே என்ன பண்ணுச்சு? ஃபெயிலியர். இது அந்த ராஜா பார்த்து, இவங்க தேவனை யாராவது தூசணமா பேசிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? வீட்டை எரிச்சிரும், கொளுத்திருவேன்ட்டாரு, எருக்கலமாக்கி போடுவேன்ட்டாரு. தூசணமான வார்த்தை பேசக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி சாட்சியா வாழணும் அப்படின்னு கேட்டா, நீங்க கேட்ட விசுவாசத்துல உண்டாகும் நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு ஆண்டவர் பேசுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஆண்டவருக்காக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் சத்தியத்தை கேட்கிறீங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கேட்ட வசனத்துல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்க காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படி எல்லா கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல, அப்பா நாங்கள் உண்மை நம்புற ஆண்டவரே, இசப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரே, கர்த்தரையே நம்பி ஆண்டவரே, ராஜாவுக்கு எதிராக ராஜாவுக்கே கட்டளை போட்டது போல எங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை கொடுங்க. கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை, அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படி நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின் நிமித்தமாக எங்களுக்குள்ள ஒரு புது பலனை தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.